ஐயா வணக்கம். வணக்கம். இந்த 12 ராசிக்கு குரு பயிற்சி எப்படி இருக்க போகுது, அவங்களுடைய வாழ்க்கையில் எப்பேற்பட்ட மாற்றங்கள்லாம் இருக்க போகுதுன்றதை நீங்கள் ரொம்ப அழகாக சொல்ல போகிறீங்க. அதுக்காக நான் வந்திருக்கேன். சொல்லுங்க ஐயா, எப்படி இருக்க போகுது? 2026 பொறுத்த வரைக்கும் குரு பயிற்சியை பொறுத்த வரைக்கும் சனி பயிற்சியை பொறுத்த வரைக்கும் அச்சம் கலந்த பயம் கலந்த உணர்வோடு தான் பார்க்கின்றோம். காரணம் கர்மாவினுடைய பலன். இன்று செய்த தவறை விட என்றோ செய்த தவறுக்கும் இன்று நாம் பதில் சொல்லியாக வேண்டும். இந்த வருடத்துடைய இறுதியில் தான் ராகு கேது பயிற்சியை சந்திக்க போட்டுக்கிட்டோம். இடையில தானங்க இந்த ஒரு பயிற்சி. குரு பகவான் என்னுடைய அனுபவத்தில் குரு பார்க்க கோடி நன்மை என்பார்கள். மண்ணும் பொண்டாகும், பட்ட மரம் துளிர்க்கும், அளந்து கொண்டே போகலாம். குரு ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் கிராமத்தில் சொல்லுவாங்க, தாயோடு சுவை போச்சு, தந்தையோடு துணை போச்சு, மனைவியோடு மானம் போச்சு, குருவோடு எல்லாம் போனது என்பார்கள். இழந்ததை திரும்ப தரக்கூடிய ஒரு வல்லமை குரு தாங்க. நம்முடைய வாழ்க்கையில் குரு ஒருவனதே நம்மை பெற்றெடுக்காத தாய் தந்தை. அப்படிப்பட்ட அந்த குரு பகவானுடைய பயிற்சி வாக்கிய பிரகாரம் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் மே மாதம் 26, திருக்கணித பிரகாரம் பார்த்தீங்கன்னா ஜூன் மாதம். குரு பெயர்ந்தால் என்ன, சனி பெயர்ந்தால் என்ன, அல்லது ராகு பெயர்ந்து தான் நகர்ந்தால் என்ன, நம் வாழ்வில் எதுவும் நகர்வதே இல்லையே என்று கவலைப்படுவதற்கெல்லாம் ஒன்று சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்றேன். நவ கிரகங்களும் நம்ம உடம்புல தாங்க இருக்குது. தன்னம்பிக்கை, அந்த தன்னம்பிக்கை எந்த காலத்திலும் நீங்கள் இழந்து விடாதீர்கள். என்னுடைய அனுபவத்தில் ஒரு பழமொழி, ஒரு கவிஞன் சொல்கிறார், ரப்பர் மரத்துக்கு ரணங்கள் புதியதல்ல. ரப்பர் மரத்தில் கீறி 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 தான் ரப்பர் வரும். ஆனாலும் அதை பற்றி அது கவலைப்படுவதில்லை. அது மாதிரி வெற்றியை நோக்கி நகருங்கள். இறையரலும் குருவரலும் துணை செய்யும். ஐயா, தனுசு ராசிக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்க போகுது? 2-3 ஆண்டுகளாக தொடர்ந்து ஆன்மீகம் மட்டுமல்ல, சோழி பிரசன்னம் என்ற நிலையை சொல்லி வருகின்றேன். 3 பயிற்சிகள்: சனி பயிற்சி, குரு பயிற்சி, ராகு கேது பயிற்சி. ராகு கேது பயிற்சி இந்த 2026 இறுதியில் சந்திக்க போகின்றோம். ஏற்கனவே நம்ம சனி பயிற்சியை சந்தித்தோம். அந்த வகையில் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் கொடுப்பதிலும் சரி, தடுப்பதிலும் சரி, கர்மாக்கேற்ற வகையில் இவனுக்கு ஈடு இல்லை. அதே நேரம் குரு பகவானை பொறுத்த வரைக்கும் நம்பிக்கை தரக்கூடியவர். இவன் பார்க்கின்ற இடம், அதாவது மண்ணை பார்த்தாலும் பொன்னாகும் என்பார்கள், பட்டமரம் துளிர்க்கும் என்பார்கள். அத்தகைய சக்தி வகைக்க குரு பகவான் மிதுனத்தில் இருந்து கடகம் பயிற்சி ஆகின்றார். இது எல்லோரும் சொல்லக்கூடியதானே. அப்போ நீங்கள் மட்டும் என்ன சொல்ல போகிறீங்கன்னா ஒரு நுணுக்கு பார்த்தீங்கன்னா, அதே ஜூன் மாதம் பார்த்தீங்கன்னா 2ஆம் தேதி, அதே பார்த்தீங்கன்னா 8ஆம் தேதி பார்த்தீங்கன்னா களத்திரகாரகன் என்று சொல்லக்கூடிய சுக்கிரன் அதே கடகராசி பயிற்சி ஆகின்றார். என்ன பாருங்கள், ஒரு வீட்டுக்குள்ள நண்பனும் பகைவனும் இருந்தால் எப்படி இருக்கும்? அதுவும் யார்? மனோகாரகன் சந்திரன். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தான் இந்த குரு பயிற்சி. குறுகிய காலம்தான் அசுரகுரு அங்கு தங்க போயிட்டார். அப்புறம் அவர் நகர்ந்து விடுவார். இந்த காலகட்டம் மிகவும் ஒரு இக்கட்டான காலகட்டம். கவனமாக இருப்பதை சொல்லக்கூடிய காலம். இதைத்தான் சொல்லணும். அந்த வகையில் பார்க்கும் பொழுது இந்த 2 குருக்கள் இருப்பதோட அது சனி பகவானுடைய குரு பகவானுடைய பார்வை தானே. அந்த பார்வையை நாம் சந்தித்தோம். அதே நேரத்தில் தனுசுவை பொறுத்த வரைக்கும் சனி பகவானுடைய கடுமையான ஒரு சூழ்நிலையில் தாங்க இருக்கீங்க. எத்தனையோ ஏமாற்றங்கள், மேடுவள்ளம் நிறைந்தது, நிம்மதியை தொலைத்து சிலரெல்லாம் வேலைக்காகவோ ஏதோ ஒரு காரணத்தில் குடும்பத்தை விட்டு இடத்தை விட்டு இடமாறி தவிக்கின்ற ஒரு நிலையை சந்தித்து வெளிநாடு போனோம், வேலை கிடைச்சிடுச்சு, ஆனால் நம்ம நினைத்த வேலை கிடைத்ததா என்றெல்லாம் கலங்கித்தான் போகின்றோம். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா அர்த்தாஷ்டம சனிதானே. அதாவது தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் இப்போ அர்த்தாஷ்டம சனியாக இருந்து கொண்டிருக்கிறார். குறிப்பாக சொல்ல போனோமா இந்த காலகட்டத்தில் ஒரு சிறப்புன்னு தான் சொல்லுவேன். குரு பகவான் பார்வை 5, 7, 9, 5ஆம் பார்வையை விருச்சிகத்தையும் 7ஆம் பார்வையாக மகரத்தை பார்க்கின்றார். இடையில பார்த்தீங்கன்னா தனுசு. குரு பகவானின் பார்வை இல்லையே என்றெல்லாம் கவலைப்பட வேண்டாம். அதே நேரத்தில் 8ல் அஷ்டம குருவாக இருக்கின்றார். அதாவது ஒரு மத்தளத்துக்கு 2 பக்கம் அடி விழுந்தாலும் இனிய ஓசையை தருகின்றது. எத்தனையோ துன்பங்களும் துயரங்களும் வந்தாலும் மன தைரியங்க, மனிதனுடைய அந்த தைரியத்தை தரக்கூடிய நல்ல தசாபுக்தி குருவருள் இருக்குமானால் அற்புதமான ஒரு யோக பலனை தரும். ஒரு அருமையான சூழ்நிலை சொல்கிறேன். யாரும் சொல்லியிருப்பார்களோ என்று தெரியவில்லை. காரணம் அசுரகுரு என்று சொல்லக்கூடிய களத்திரகாரனும் இந்த காலகட்டத்தில் அங்குதான் இருக்கின்றார். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் கவலைப்படாதீங்க. பிரிந்த கணவன் மனைவியாக இருக்கட்டும், கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனையாக இருக்கட்டும், சின்ன சங்கடங்கள் இருந்தாலும் அத்தனையும் விலகும். தொழிலில் ஒரு நல்ல முன்னேற்றத்தை எதிர்பார்ப்பீர்கள். எதிரிகள் பணிந்து போவார்கள். நல்லது கெட்டது புரியாமல் போராடியவங்க வாழ்க்கைக்கு ஒரு தெளிவான முடிவு எடுக்கின்ற ஒரு காலகட்டம். பலமாய் இடமாய் என்று கலங்கிய நிலைப்பாய் இது நல்ல ஒரு முடிவு, திடமான முடிவு, தைரியமான முடிவை எடுக்கின்ற ஒரு காலகட்டம். எதை பற்றியும் யோசிக்க வேண்டாம். இப்போ இருக்கிற இடத்த நீங்கள் தக்க வச்சுங்க. இந்த இடம் சின்னதாக இருக்கே, இதை வச்சு என்ன கவலையே படாதீங்க. இந்த இடத்திலிருந்து உயர்ந்த நிலையை நோக்கி சுக்கிரன் நகர்த்துவார். ஒரு அருமையான காலகட்டங்க. 16 நாளுங்க.
கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 8ஆம் தேதி வருகின்ற கடகத்துக்கே வருகின்ற குருவோடு இருக்கின்ற அந்த சுக்கிரன் நல்ல மாற்றத்தை தருவார், நல்ல முன்னேற்றத்தை தருவார். யாரெல்லாம் உங்களை வீழ்த்த வேண்டும், உங்கள் வாழ்வை குலைந்து போக வேண்டும், சீர்குலைக்க வேண்டும் என்று எண்ணியவர்கள் எல்லாம் வியக்கின்ற அளவுக்கு முன்னேறி வருவீர்கள். நல்ல மாற்றம் கிடைக்கும், நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் தொழிலில். அதே நேரம் யாரையும் கொஞ்சம் யோசித்து செயல்படுங்க. நல்லவன் கெட்டவரை உணராமல் தானே இவ்வளவு கஷ்டப்பட்டீங்க. அந்த வகையில் பார்க்கும் பொழுது இந்த 2026 இந்த குரு பயிற்சி, அதோடு மட்டுமல்ல சுக்கிரனுடைய பயிற்சியும் இருப்பதனால என்னை பொறுத்த வரைக்கும் தனுசு ராசிக்காரர்கள் வெற்றியை நோக்கி நகர்கின்ற, வெற்றியை அடைகின்ற, நிம்மதி தருகின்ற ஒரு காலகட்டமாகத்தான் அமையும். என்னுடைய அனுபவத்தில் பரிகாரம் என்பதே சோடி பிரசனத்தில் கிடையாது. ஆறுதலுக்காகத்தான் இத்தனை பரிகாரங்கள் சொல்கின்றேன். ஆனாலும் இந்த குரு பயிற்சியில் ஒரு எளிய பரிகாரம் சொல்கின்றேன். காரணம், அவர் கடகத்துக்கு வரார். கடகன் யாருடைய இடம்? சந்திரனுடைய இடம், மனோகாரன் இடம். ஆக இந்த வருடம் முழுவதும் வருகின்ற பௌர்ணமி. பௌர்ணமி ஒரு நாள் மட்டுமே கொஞ்சம் உபவாசம் இருங்கள். முடிந்தவரை உணவை குறைத்து வீடு வாசல்லாம் கூட்டி பெருகி அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா பௌர்ணமி வருகின்ற இரவு நேரம் காத்திருந்து அந்த பௌர்ணமிக்கு ஒரு தீபார்த்தனை காமிக்க. அதுதான் வீட்டு வாசலில் பௌர்ணமி. நிலவு ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் மனோஸ் தான் காரணம். அந்த மனசு அவள் வீட்டிலேருந்தே செய்யக்கூடிய எளிய பரிகாரம் சந்திரனுடைய வழிபாடு. அதாவது ஆதிசக்தியாம் பராசக்தி, அவளும் சிரசில் 3ஆம் பிறையை சூடியிருக்கின்றார். சிவபெருமானும் சூடியிருக்கின்றார். சோமன் என்று சொல்லக்கூடிய சந்திரன். சந்திரனை பொறுத்த வரைக்கும் இருக்கின்ற இடம்னா இரவு நேரம் தான். இரவு நேரம் பௌர்ணமி, ஒவ்வொரு பௌர்ணமியும் வீட்டில் இருந்துக்கிட்டே சந்திரனை வழிபாடு செய்வது நல்ல பலனை தரும். என்னுடைய அனுபவத்தில் பரிகாரம் என்பதே சோடி பிரசனத்தில் கிடையாது. ஆறுதலுக்காகத்தான் இத்தனை பரிகாரங்கள் சொல்கின்றேன். ஆனாலும் இந்த குரு பயிற்சியில் ஒரு எளிய பரிகாரம் சொல்கின்றேன். காரணம், அவர் கடகத்துக்கு வரார். கடகன் யாருடைய இடம்? சந்திரனுடைய இடம், மனோகாரன் இடம். ஆக இந்த வருடம் முழுவதும் வருகின்ற பௌர்ணமி. பௌர்ணமி ஒரு நாள் மட்டுமே கொஞ்சம் உபவாசம் இருங்கள். முடிந்தவரை உணவை குறைத்து வீடு வாசல்லாம் கூட்டி பெருகி அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா பௌர்ணமி வருகின்ற இரவு நேரம் காத்திருந்து அந்த பௌர்ணமிக்கு ஒரு தீபார்த்தனை காமிக்க. அதுதான் வீட்டு வாசலில் பௌர்ணமி. நிலவு ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் மனோஸ் தான் காரணம். அந்த மனசு அவள் வீட்டிலேருந்தே செய்யக்கூடிய எளிய பரிகாரம் சந்திரனுடைய வழிபாடு. அதாவது ஆதிசக்தியாம் பராசக்தி, அவளும் சிரசில் 3ஆம் பிறையை சூடியிருக்கின்றார். சிவபெருமானும் சூடியிருக்கின்றார். சோமன் என்று சொல்லக்கூடிய சந்திரன். சந்திரனை பொறுத்த வரைக்கும் இருக்கின்ற இடம்னா இரவு நேரம் தான். இரவு நேரம் பௌர்ணமி, ஒவ்வொரு பௌர்ணமியும் வீட்டில் இருந்துக்கிட்டே சந்திரனை வழிபாடு செய்வது நல்ல பலனை தரும். பௌர்ணமி வருகின்ற இரவு நேரம் காத்திருந்து அந்த பௌர்ணமிக்கு ஒரு தீபார்த்தனை காமிக்க. அதுதான் வீட்டு வாசலில் பௌர்ணமி. நிலவு ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் மனோஸ் தான் காரணம். அந்த மனசு அவள் வீட்டிலேருந்தே செய்யக்கூடிய எளிய பரிகாரம் சந்திரனுடைய வழிபாடு. அதாவது ஆதிசக்தியாம் பராசக்தி, அவளும் சிரசில் 3ஆம் பிறையை சூடியிருக்கின்றார். சிவபெருமானும் சூடியிருக்கின்றார். சோமன் என்று சொல்லக்கூடிய சந்திரன். சந்திரனை பொறுத்த வரைக்கும் இருக்கின்ற இடம்னா இரவு நேரம் தான். இரவு நேரம் பௌர்ணமி, ஒவ்வொரு பௌர்ணமியும் வீட்டில் இருந்துக்கிட்டே சந்திரனை வழிபாடு செய்வது நல்ல பலனை தரும்.